ராசிநாதன் ஆட்சியாக இருந்தார்னு வைங்க, எப்போவுமே தொட்டது துலங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ராசிநாதன் சுபராகி 2ஆம் இடத்துல இருந்தார்னு வைங்க, பண வரவு நல்லா இருக்கும். உண்மையிலே ரிஷபராசிக்காரர்களுக்கு 4 கிரகங்களுக்கு மேல சாதகமான அமைப்பு ஆடி மாதத்தில் இருக்குதுங்க. குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதனும் பெரும்பகுதி நாட்கள் 2ஆம் இடத்திற்கு வருகிறார். 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதுன்றது 30 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு. இளைய பருவத்திற்கு என்ன நடக்கும்? 2ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் வலுத்திருக்கிறாங்க. அப்போ குடும்ப தலைவர் குடும்ப தலைவி ஆகக்கூடிய தன்மைகள் இப்போது இளைய பருவத்தினருக்கு உண்டு. நீண்ட நாள் காதல் நிறைவேறக்கூடிய அமைப்புகள், சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய காதல் உருவாகக்கூடிய அமைப்பு, பெண்களுக்கு ரொம்ப கூடுதலான நன்மைகள் கிடைக்கக்கூடிய சுப மாதம் இந்த மாதம். தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அளவாக சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் 1, 2ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்குது. ராசிநாதன் ஆட்சியாக இருந்தார்னு வைங்க, எப்போவுமே தொட்டது துலங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ராசிநாதன் சுபராகி 2ஆம் இடத்துல இருந்தார்னு வைங்க, பண வரவு நல்லா இருக்கும். பணம் எதுலங்க கிடைக்குது? வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகளில் தானே கிடைக்குது. அந்த வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அத்தனை அமைப்புகளும் இப்போது மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டுங்க. உண்மையிலே ரிஷபராசிக்காரர்களுக்கு 4 கிரகங்களுக்கு மேல சாதகமான அமைப்பு ஆடி மாதத்தில் இருக்குதுங்க. குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதனும் பெரும்பகுதி நாட்கள் 2ஆம் இடத்திற்கு வருகிறார். 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதுன்றது 30 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு. இந்த யோக அமைப்பின் மூலமாக இந்த மாதம் முழுவதுமே சீரான வளர்ச்சி இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படியே ஆடி மாதத்தில் ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஏதாவது குறை ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஆடி மாத பிற்பகுதியில் என்ன நடக்குது? 5ஆம் இடத்துல செவ்வாய் வந்துடுறார். செவ்வாய் எப்பொழுதெல்லாம் விரையாதிபதி இல்லையா? அப்போ உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியான செவ்வாய் ஆடி மாதத்தின் பிற்பகுதியில் 5ஆம் இடத்திற்கு வரும்போது பிள்ளைகளால் ஏதாவது செலவு இருக்குங்க. கல்வி கட்டணம் அல்லது தூர இடங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம ஏதாவது அனுப்புறது, அல்லது பிள்ளைகளையே தூர இடத்திற்கு படிக்க அனுப்புறது, வேலைக்கு அனுப்புறது, இந்த மாதிரியான அமைப்புகளில் ஏற்கனவே சேமித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பணத்தை பிள்ளைகளுக்காக செலவு செய்து, நல்ல செலவு தான் என்ன இருந்தாலும் 5ஆம் இடம் என்பது நல்ல இடத்தை குறிக்கக்கூடியது. ஆக பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக நம்முடைய பணத்திலிருந்து செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு பெரும்பாலான ரிஷபராசிக்கார பெற்றோர்களுக்கு உண்டுங்க. இளைய பருவத்திற்கு என்ன நடக்கும்? 2ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் வலுத்திருக்கிறாங்க. அப்போ குடும்ப தலைவர் குடும்ப தலைவி ஆகக்கூடிய தன்மைகள் இப்போது இளைய பருவத்தினருக்கு உண்டு. நீண்ட நாள் காதல் நிறைவேறக்கூடிய அமைப்புகள், சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய காதல் உருவாகக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடம் ஒரு அருமையான நல்ல அமைப்பில் இருக்கிறனால காதல் உண்டாகக்கூடிய அமைப்பு, ஆணுக்கு பெண் அறிமுகம், பெண்ணுக்கு ஆண் அறிமுகம் என்கின்ற அமைப்புகள் இப்போது ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. பெரிய லெவலில் கஷ்ட நஷ்டங்கள் இளைய பருவமாக எந்த வயதுக்காரராக இருந்தாலும் அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் தான் இந்த ஆடி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சட்டப்பூர்வமான அமைப்புகளில் வெற்றிகளை கண்டிப்பாக தருவார். இதுவரைக்கும் கோர்ட்டு கேஸ் போன்றவர்களோடு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க, ஒரு குடுத்தனக்காரரை காலி பண்ண முடியல, வாடகை ஹவுஸ் ஓனர் மேலே நான் கேஸ் போட்டிருக்கேன், கட்டிடங்கள் சார்ந்த விஷயங்களில் ஒரு வீடு மேலே அண்ணன் தம்பி அக்கால் தங்கச்சி போன்றவர்கள் கேஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு பங்காளிகள் அங்காளிகள்னு சொல்லுவோம் இல்லையா, சித்தப்பா பெரியப்பா மக்கள், அத்தை மாமாமார்கள், இவர்களுடைய சொந்தக்காரர்களுடைய கொஞ்சம் கருத்து வேற்றுமை, அது போன்ற அமைப்புகளில் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு சாதகமான தீர்ப்புகள், உங்களுக்கு சாதகமாக சில விஷயங்கள் நகருவது என்பது போன்ற எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய யோக மாதமாக ஆடி மாதம் இருக்குங்க. பெண்களுக்கு ரொம்ப கூடுதலான நன்மைகள் கிடைக்கக்கூடிய சுப மாதம் இந்த மாதம்.